என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய முக்கியமான ஆசனம், மக்களுக்கு தேவையான ஆசனம், நோயின்றி வாழக்கூடிய ஆசனம், தனக்குத்தானே டாக்டர்களாக மாறிக்கொள்ளக்கூடிய ஆசனம். ஆகவே இன்னும் பல்வேறுபட்ட நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து பதஞ்சலி யோகா மையத்திலிருந்து இங்கே 3 பேர் வந்திருக்கிறார்கள். எங்கேருந்து வந்திருக்கிறார்கள், அறந்தாங்கி எங்கே இருக்கிறது, சென்னை எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதிலே கேசவ் மாறன் 6வது வகுப்பு, சே அஸ்விகா 12 வயது 7வது வகுப்பு, தன்யஸ்ரீ 12 வயது 7வது வகுப்பு. அவர்கள் இப்பொழுது ஏகபாத சிக்கந்தாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த ஏகபாத சிக்கந்தாசன நிலைக்கு வாருங்கள், பார்க்கலாம். வாங்க. நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கணும், சிரிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கால் வலிக்குன்னு சொன்னால் காலத்துக்கு தோளில் போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. அது நடைமுறை ஒரு வழக்கம். இவங்க பாருங்கள், எந்த விதமான சிரமமின்றி காலத்துக்கு தோளில் போட்டிருக்காங்க. இதை போட்டதுனால என்ன நன்மை என்று கேட்டால், வலது காலை தூக்கி தோளில் போட்டால் இடது நாசி திறந்துடும். இப்போ நீங்கள் நம்ம மூக்கு துவாரத்தை டெஸ்ட் பண்ணால் ஏதாவது ஒரு மூக்கு அடைச்சிருக்கும், இல்லை 2 மூக்கு அடைச்சிருக்கும். அப்போ ஆக்சிஜன் அந்த அளவுக்கு தான் உள்ளே போகும். இந்த கால் இப்படி தூக்கி நெத்திக்கு கொண்டு போனாலே, வலது காலை தூக்கி நெத்தி கொண்டு போனால் இடது நாசி திறந்துடும், இடது நாசி காலை தூக்கி கொண்டு போனால் வலது நாசி திறந்துடும். முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம்ம ஏதோ மூச்சு உள்ளே போகுது, எவ்வளவோ வருது, வெளியே போகுது. எவ்வளோ போகுது எவ்வளோ வருது நம்ம என்றைக்காவது பார்த்துருக்கோமா? இல்லை. அதான் இந்த யோக இலக்கியத்தில் பிராணாயாமத்தை தனியாக வச்சுருக்கிறான். அந்த பிராணாயாமத்தை முழுமையாக செய்யக்கூடிய ஆசனத்தையும் வச்சுருக்கிறான். அதனால தான் அந்த இலக்கியத்தில் யமம் நியமம் ஆசனத்துக்கு அப்புறம் தான் பிராணாயாமம் வச்சுருக்கான். ஆசனம் போட்டால் மூக்கு துவாரம் திறக்கும், அதுக்கப்புறம் பிராணாயாமம் போட்டால் முது பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வச்சுருக்கான். மெதுவாக இறங்க. இந்த காலத்துக்கு போட்டது கையத்துக்கு போட்டதெல்லாம் சர்க்கஸ்ன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்முடைய ஆரோக்கியத்துக்கான நிலை தான் அது. அடுத்த காலத்துக்கு போடு, இடது காலத்துக்கு போடு. ஏகபாத ஆசனம், இது கொஞ்சம் கடினமான ஆசனம். இது படிப்படியாக தான் பழகணும். காலை முதல்ல மூக்கில் வைக்கணும், அப்புறம் நெத்தியில் வைக்கணும், அப்புறம் தலையில் வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டாடணும். யாராவது 2 ஆள் பிடிச்சி முதுகு அமைத்தி காலை தூக்கிலாம் தோளில் போட்டக்கூடாது. மெதுவாக கொண்டு போகணும். அப்படி ஏதாவது போட்டால் முதுகில் பிரச்சனை வந்துடும். அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போனோம், அவர் உனக்கு இந்த ஆசனம்லாம் சரி வராதுன்றார். அந்த நிலையெல்லாம் போகக்கூடாது. நிமிர்ந்து உட்காரு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நல்ல மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஒருவர் கூட நேரே பார்த்து செய்யணும். தம்பி, நீ மத்தியில் இருக்க முன்னால் போ, முன்ன போ. அப்படியே ஒருவர் கூட நேரே பாரு, டேர்ன் பண்ணு. இந்தாம்மா நீ எங்கே பாரு, நீங்கள் வா, அப்படியே டேர்ன் பண்ணு. அப்படிதான், நீ இப்படி வா, திரும்ப வலது காலத்துக்கு போடு. இந்த கடினமான ஆசனங்களை செய்கிறதுக்கு அவங்க மூஞ்சியில் ஏதாவது ஒரு விகாரம் தெரியுதா பாருங்கள்.
பல்ல கடிக்கவோ கண்ணை அமுக்கவோ ஒன்றுமே தெரியல, சிரிச்சுக்கிட்டே செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய படைப்பு. தினம் செய்து 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 இப்பொழுது ரொம்ப அசால்ட்டாக அப்படி தூக்கி காலில் தூக்கி போடுறாங்க. காலை எடு, கால் நீட்டி மூச்சு எடுத்துக்கோ, இப்போ அடுத்த கால் தூக்கி போடு. இதில் என்ன விசேஷம்னா, சில பேர் ஒரு காலை தான் போட முடியும், அடுத்த கால் போட முடியாது. 2 காலையும் தூக்கி மாறி மாறி போட்டால் தான் இதனுடைய முழு பலன். 2 மூக்குத்துவாரங்களும் திறக்கும். 2 மூக்குத்துவாரங்களும் திறக்கும் பொழுது அதிகப்படியான மூச்சை உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை தானாக வந்துவிடும். அப்படி அதிகப்படியான மூச்சு போய் என்ன பிரயோஜனம்? 2 நுரையீரலுக்கும் விரிவடைந்து விடுகிறது. நுரையீரலில் அதிகமான ஆக்சிஜன் எடுக்கப்படுகிறது. ஆக்சிஜன் தான் பிளட்டை சுத்தப்படுத்துகிறது. சுத்திரத்தம் உடல் பூராவும் பழகும் பொழுது நோயே நமக்கு வரப்போகிறது. அதிகப்படியான சுத்திரத்தம் உடல் முழுவதும் பரவும் பொழுது எந்த பகுதிக்கும் நோய் வராது, நொடி வராது. அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது முனிவர்கள் சும்மா வளைக்கிறதும் நிமிக்கிறதும் அடிப்படை வசதிகளை நம்ம பார்த்து தான் வச்சுருக்காங்க. 84 லட்சம் ஆசனங்கள் வச்சுருக்காங்கன்னா உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள ஒவ்வொரு பாகங்களையும் ஓல்டேஜ் ஆக விடாமல், வயோதிகத்தன்மை ஆகிவிடாமல் அவன் வைத்திருக்கிறான். ஆகவே தான் அவன் 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறான். மெதுவாக கலத்துங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அடுத்த காலத்துக்கு போடு. அப்படி நிமிர்ந்து உட்காரு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீ அங்கே நேராக போய் உட்காந்து கேமரா முன்னால் உட்காரு. அப்படி திரும்பி அங்கே போய் உட்காரு. பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சர்க்கஸில் காண்பிக்கக்கூடிய பயிற்சிகள் அல்ல. அது வேறு, இது வேறு. இது மனித வாழ்க்கைக்கு உகந்தது. ஆகவே தான் அவன் 84 லட்சம் ஆசனங்களை கண்டுபிடித்து அவைகளை பழகி 10,000 ஆண்டு வாழ்ந்து நமக்கு சித்த வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம், இன்ன பிற இலக்கியங்கள் என்னவெல்லாம் வைத்திய நூல்களெல்லாம் ஒரு சாதாரணமாக கொஞ்ச நாளில் வாழ்ந்தவனால் எழுத முடியாது. எத்தனை பச்சளைகள், எத்தனை வேர்கள், எத்தனை இலைகள், அவைகளுடைய பலன்கள், இவைகளெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள். வான சாஸ்திரம், லேக சாஸ்திரம், இன்ன பிற எவ்வளையோ சாஸ்திரங்களெல்லாம் முனிவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு ஆசனங்களை பழகி அவர்கள் காலமெல்லாம் அதில் ஈடுபட்டு 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து தந்த விஷயங்கள் தான் இவைகள். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவைகளெல்லாம் யாராலும் மாற்ற முடியாது. சித்த ஆயுர்வேத வைத்தியங்களெல்லாம் யாராவது மருந்துகளை மாற்ற முடியாது. அவை எழுதுனது தான். அதைத்தான் நாம் இன்று வரை உபயோகப்படுத்திக்கிடுறோம். ஆனால் அலோபதி அப்படி அல்ல. இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மாத்திரைகள் இன்னொரு 1 வருஷம் ஆச்சுன்னா இதை சாப்பிடக்கூடாது, இதனால் சில சங்கடங்கள் வந்துடும். அமெரிக்காவில் எத்தனையோ தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை நம்ம இன்னும் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் பல பிரச்சனைகளை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆயுர்வேத சித்தா இந்த மாதிரியான மருந்துகள் நம்ம சித்தர்களால் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவை மாறவும் முடியாது, அதனுடைய குணங்களும் மாறாது. மக்களுக்கு அது கண்டிப்பாக நல்லதை செய்யும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். தமிழின் சிறப்பு வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு புதுமை நாம் உச்சரிக்கிறோமே தமிழ் என்று அதற்கு உண்டு. தமிழ் என்று பெயர் வைத்திருக்கிறோமே, அதை எடுத்துக்கொண்டால் கூட நம்முடைய மொழியிலே இருக்கிற பல இலக்கணங்களை அது உள்ளடக்கி கொண்டிருப்பதை காணலாம். தமிழ் என்கிற அந்த பெயரில் தா என்ற எழுத்து வல்லினம், மீ என்ற எழுத்து மெல்லினம், இழ் என்ற எழுத்து இடையினம். ஆக இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகிய 3 இனங்களை உள்ளடக்கி ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து ஒன்றாக சேர்த்து கோத்த முத்துதான் தமிழ் என்ற பெயராகும்.